ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கோனிக்ஸ் டாபிக் நேம் வந்துட்டு கோனிக்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கோனிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கோனிக்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன, டெஃபனிஷன்ஸ் என்னென்ன, எக்ஸென்ட்ரிசிட்டினா என்ன, வெர்டெக்ஸ்னால் என்ன, டைரக்ட்ரிக்ஸ்னால் என்ன, ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி எப்படி கோனிக்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பேசிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கோனிக்ஸ் டெஃபனிஷன் என்னென்னா, கோனிக்ஸ் ஆர் தி செக்ஷன் அப்டைன்டு பை கட்டிங் தி கோன் at different position relative to the axis of the cone. ஒரு கோனை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் கட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த செக்ஷன்ஸ்க்கு பேர் தான் கோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கோனோட பேசிக் பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கோனோட பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் தி பேஸ் ஆஃப் கோன். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Apex. Since this is the symmetrical object, so therefore we have to draw the axis of the cone. Long dash, short dash, long dash, short dash, long dash, short dash. So this is your axis of the cone. Next important parts on the part generator. So generator means the line joining the base of the cone to the apex point. The base of the கோனையும் apex பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனை தான் நம்ம ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். கோனை சுற்றிலும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் 2 ஜெனரேட்டர்ஸ், இந்த ஜெனரேட்டர் அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஜெனரேட்டரை ஸ்லாண்டிங் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இதான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் தி கோன். இப்போ நம்ம கோனை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் கட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஷேப்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கோன். இப்போ இந்த கோனை நீங்கள் கட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல கட் பண்ணுறீங்க. அதாவது கட்டிங் பிளேன், இந்த கட் பண்ணுறதுக்கு பேர் வந்து கட்டிங் பிளேன் சொல்லுவோம். ஓகே, இது ஃபுல்லாக இங்கே இந்த டார்க்காக போட்டிருக்கேன்ல, இதுக்கு பேர் கட்டிங் பிளேன். ஸோ கட்டிங் பிளேனுக்கு மேலே இருக்க போர்ஷனை அப்படியே நம்ம எடுத்துடணும். ஓகே, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். கட் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், டாப்பில் இருந்து பார்க்குறோம். அதாவது கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் நம்ம வியூ பண்ணணும். ஓகே, ஸோ 90 டிகிரி இருக்கணும். இந்த விஷுவல் ரேக்கும் இந்த கட்டிங் பிளேனுக்கும் 90 டிகிரி இருக்கணும். அந்த மாதிரி வியூ பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அழகாக சர்க்கிள் தெரியும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த பாட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிள் தெரியும். ஸோ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வென் கட்டிங் பிளேன் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. கட்டிங் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ். கட்டிங் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ், 90 டிகிரியில் இருக்குது. அந்த மாதிரி கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஓகே, இது ஒன் ஆஃப் தி கட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோனில் இது ஆக்சிஸ் ஆஃப் தி கோன். இப்போ கட்டிங் பிளேன் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. இட் கட் ஆல் தி ஜெனரேட்டர்ஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னான்ல. ஸோ இட் கட் ஆல் தி ஜெனரேட்டர்ஸ் இன்க்ளூடிங் தி ஸ்லாண்டிங் ஜெனரேட்டர். இந்த லாஸ்ட் 2 ஜெனரேட்டரையும் கட் பண்ணிடுது. ஓகே, கட் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தானே வியூ பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்ம வியூ பண்ணுறோம். A visual ray should be perpendicular to the cutting plane.
இங்கேருந்து வியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் இங்கேருந்து வியூ பண்ணும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள் என்ன ஷேப் கிடைக்கும்னு. ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ எலிப்ஸ் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது? கட்டிங் பிளேன் cut all the generators cutting plane cut all the generator and inclined to the axis. ஆக்சிஸ்க்கு இன்க்ளைண்டாகவும் இருக்குது. இட் கட் ஆல் தி ஜெனரேட்டர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட் செக்ஷன் என்னவா கிடைக்கும்? எலிப்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கோன், this is the axis of the cone. இப்போ இந்த கட்டிங் பிளேன் வந்துட்டு parallel to one of the generator. இது ஒரு ஜெனரேட்டர், இது ஒரு ஜெனரேட்டர், ஸ்லாண்டிங் ஜெனரேட்டர் இருக்குது. இந்த கட்டிங் பிளேன் இஸ் parallel. இந்த ஜெனரேட்டருக்கு அப்படியே பேரலாக போடுங்க ஒரு ஜெனரேட்டர், ஒரு கட்டிங் பிளேன் இப்படி கட் பண்ணியிருக்கு. which is parallel to the one of the generator. இந்த ஜெனரேட்டருக்கு பேரலாக கட்டிங் பிளேன் போடுங்க. போட்டுட்டு இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுது. இப்போ நம்ம இங்கேருந்து வியூ பண்ணுறோம். கட்டிங் பிளேன் இந்த விஷுவல் ரே வந்துட்டு கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இங்கேருந்து வியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்னா பேரபோலா ஷேப்பில் கிடைக்கும். இப்போ கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது? கட்டிங் பிளேன் parallel to one of the generator. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப் வந்து பேரபோலா. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து என்னென்னா ஹைப்பர்போலா. அது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி இருக்குது கோன். This is the axis of the cone. இங்கேயும் அதே மாதிரி தான் கட்டிங் பிளேன் வந்து parallel to the generator. பட் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ். ஆக்சிஸுக்கும் இந்த கட்டிங் பிளேனுக்கும் ஆங்கிள் டீட்டா, இந்த டீட்டா வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அக்யூட் ஆங்கிள் தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வில் பி மோர் when compared to the ஹைப்பர்போலா. பேராபோலாவுக்கு வந்து டீட்டா இஸ் வெரி வெரி லார்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டா இஸ் வெரி ஸ்மால். ஸோ கட்டிங் பிளேன் parallel to ஒன் ஆஃப் தி ஜெனரேட்டர். இப்போ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து வியூ பண்ணுறீங்க. வியூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னா ஹைப்பர்போலா. Here the cutting plane parallel to generator, theta is acute and very less. The value of the theta வந்துட்டு very less when compared to the parabola. Okay, so இந்த 3 types of sections, the 3 types of curves, எலிப்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, பேராபோலா கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலா கிடச்சிருக்கு. இந்த 3 types of curves தான் நம்ம கோனிக் செக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா ஒரு கோனை கட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்க செக்ஷன்ஸ் தான் இந்த 3 செக்ஷன்ஸும். ஸோ அதனால தான் இதை நம்ம கோனிக் செக்ஷன்ஸும் சொல்கிறோம். எலிப்ஸ், பேராபோலா, ஹைப்பர்போலா. அப்புறம் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு சிலபஸில் இல்லை. ஓகே, அதே மாதிரி சர்க்கிளும் இல்லை. சர்க்கிளும் உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ண தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த எலிப்ஸ், பேராபோலா அண்ட் ஹைப்பர்போலா எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் எலிப்ஸ், பேராபோலா அண்ட் ஹைப்பர்போலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோனிக் கர்வ்ஸ். அதாவது கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து எலிப்ஸா இல்லை பேராபோலாவா இல்லை ஹைப்பர்போலாவா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
பேஸ்டு ஆன் தி எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ. எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூவை வச்சு தான் நீங்கள் கொடுத்துருக்க கர்வ் எந்த டைப் ஆஃப் கர்வ்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் இ. ஸோ ஸ்மால் லெட்டர் இ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் பாயிண்ட். Distance between moving point to the fixed point divided by distance between moving point to the fixed straight line. இதான் eccentricity ஓட definition formula. ஓகே, இந்த டேட்டாலாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதிடாதீங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் பாயிண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைனை வந்துட்டு எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ்னால் என்ன? ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் இன் தி டயக்ராம் இஸ் நோன் அஸ் தி டைரக்ட்ரிக்ஸ். அந்த ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைனை தான் நம்ம டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ்னால் என்னென்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் தி டயக்ராம் இஸ் நோன் as ஃபோக்கஸ். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த டயக்ராம் இஸ் நோன் as ஃபோக்கஸ். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் எஃப். அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் டி. ஸோ வெர்டெக்ஸ்னால் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் வித் தி ஆக்சிஸ் இஸ் நோன் as வெர்டெக்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் with the axis is known as vertex. For example, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். இது ஆக்சிஸ், இது ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் பேரபோலான்னு வச்சுக்கலாம். The point of intersection of the curve with the axis. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். Point of intersection of the curve with the axis is known as vertex. It is denoted by capital letter V. Capital letter Vல தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இந்த டெஃபனிஷன்ஸ். ஸோ இந்த டெஃபனிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். E equal to distance between moving point to the fixed point divided by distance between moving point to the fixed straight line. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கர்வ்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ ஃபார் வேரியஸ் கர்வ்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ ஃபார் எலிப்ஸ் எப்படி இருக்கும், பேராபோலா எப்படி இருக்கும், ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் இஸ் நோன் அஸ் டைரக்ட்ரிக்ஸ். அது மாதிரி ஆக்சிஸ் லைன் சென்டரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த எம்முங்கிறது மூவிங் பாயிண்ட். எம் பாயிண்ட் வந்துட்டு மூவிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபோக்கஸ். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த டயக்ராம் சொல்லியிருந்த பார்த்துருந்தோம்ல, இது வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஸோ டைரக்ட்ரிக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டைரக்ட்ரிக்ஸில் எல்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் பாயிண்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து எம்எஃப். ஸோ எம்எஃப் டிவைடட் பை distance between moving point to the fixed straight line. So ML. So MF divided by ML. The eccentricity ஓட formula. Okay. இப்போ இந்த E value வந்து less than 1 இருந்துச்சு அப்படின்னா, E value ஓட ஆன்சர் வந்து less than 1 இருந்துச்சுன்னா given curve is ellipse. ஸோ எலிப்ஸுக்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1 தான். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேராபோலாக்கு பார்க்கலாம். பேராபோலாக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிங்க. டைரக்ட்ரிக்ஸ் கேபிட்டல் டி, ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேராபோலா நெக்ஸ்ட்டு
பேராபோலா ஒரு சாம்பிள் பேராபோலா ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை பேராபோலாவில் மூவிங் பாயிண்ட் M, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபோக்கஸ் MFஐ ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவிங் பாயிண்ட் டு ஃபிக்ஸட் ஸ்ட்ரைட் லைன் இந்த பாயிண்ட்டு Lன்னு வச்சுக்கலாம். டைரக்ட்ரிக்ஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு Lன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா தெரியும். E is equal to distance between moving point to the fixed point, அதாவது MF divided by distance between moving point to the fixed straight line, அதாவது ML. MF divided by ML. இப்போ இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து is equal to 1, exact equal to 1 இருந்துச்சுன்னா the given curve is parabola. ஸோ பேராபோலாவுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து 1 இருக்கும். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு நம்ம ஹைப்பர்போலாவுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டைரக்ட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் லைன் ஒரு சாம்பிள் ஹைப்பர்போலா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம மூவிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ M is the moving point on the curve, F is the fixed point focus and L is the point on the directrix. ஸோ ML ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி MFஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் டு தி ஃபிக்ஸட் பாயிண்ட் MF divided by distance between moving point to the fixed straight line ML. இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ, இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து greater than 1 இருந்துச்சு அப்படின்னா the given curve is hyperbola. ஸோ எலிப்ஸுக்கு வந்துட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் லெஸ் தென் 1, பேராபோலா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபார் ஹைப்பர்போலா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ உங்களோட சம்மில் சப்போஸ் எலிப்ஸ் ட்ரா பண்ணுங்கள், பேராபோலா ட்ரா பண்ணுங்கள், ஹைப்பர்போலா இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுக்காம ட்ரா தி கோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் தி கோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் டு வெர்டெக்ஸ் இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் கோனிக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா பேஸ்ட் ஆன் தி எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா எலிப்ஸ், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா பேராபோலா அண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலா. அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் எலிப்ஸ், பேராபோலா அண்டு ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் தி எலிப்ஸ், பேராபோலா அண்ட் ஹைப்பர்போலா பார்க்கலாம். தேங்க்யூ.